கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றி வைத்தார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். நாளைக்கு இது எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் ஹெட்லைனாக வரும். ஆனால் அது எவ்வளோ பெரிய ஒரு ப்ரவுட் மொமெண்ட், எந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலான தருணமாகவும் முதலமைச்சர் விஜய்க்கும் இருக்கும், அவரை நேசிக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும்னு வைங்களேன். ஏன் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அவர் பதவியேற்றாரே அன்னைக்கு யாரெல்லாம் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு சந்தோஷப்பட்டாங்களோ, ஆசைப்பட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் எப்படிப்பட்ட ஒரு மொமெண்ட்டாக இருந்திருக்குமோ அதை விட ஒரு பெரிய மொமெண்ட்டாக நாளைக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா இதற்கு முன்பு எத்தனையோ தருணங்களில் தேசிய கொடியை ஏற்றக்கூடிய வாய்ப்பு ஒரு சாதாரண குடிமகனாக நம்முடைய முதலமைச்சருக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு நாளைக்கு அவருக்கு கிடைக்க போகுது. உண்மையிலேயே இது ஒரு ப்ரௌடான மொமெண்ட் தானே. நம்ம தேசிய கொடியை ஏற்றி வைக்கிற அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி ஒரு தருணத்தில் கிடைச்சிரும். 1974 அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் முதல் முறையாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றினாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆளுநர்கள் தான் சுதந்திர தினத்தன்னைக்கும் சரி, குடியரசு தினத்தன்னைக்கும் சரி கொடியேற்றக்கூடிய உரிமை இருந்துச்சு. ஆனால் அது தொடர்பான தீர்மானங்களை கொண்டு வந்து அப்போது இருந்த மத்திய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி மாநில முதல்வர்களும் கொடியேற்றலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு அனுமதி வாங்கினது அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தான். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாநிலத்திலும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் சுதந்திர தினத்தன்னைக்கு முதலமைச்சர்கள் கொடியேற்றுவதும் குடியரசு தினத்தன்னைக்கு ஆளுநர்கள் கொடியேற்றுவதும் தான் வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் இப்போ இந்த வருஷமும் சுதந்திர தின விழா அப்படிங்கிறது நம்ம செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் நடக்க போகுது. கோட்டை கொத்தளம்னு சொல்லுவாங்க. நாளைக்கு முதலமைச்சர் கொடியேற்ற போகிற அந்த இடத்த கோட்டை கொத்தளம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கொடியேற்ற போகிறாரு. நாட்டினுடைய 80வது சுதந்திர தின விழா. இதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே கடந்த ஒரு வாரமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. காமராஜர் சாலை, ராஜாஜி சாலை போன்ற பகுதிகளில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதற்கான ஒத்திகையும் லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே அணிவகுப்பு, எப்படி கொடியேற்றணும், எப்படி முதலமைச்சர் அதை பார்வையிட போகிறாரு, பார்வையாளர்கள் எங்கே உட்காரணும், விஐபிக்கள் எங்கே உட்காரணும்னு இதற்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது சுமார் ஒரு வார காலம் நடக்கும். முதலமைச்சர் நாளைக்கு தேசிய கொடியை ஏற்றி வச்சுட்டு குதிரைப்படை, தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை, தமிழ்நாடு காவல்துறை, கடலோர பாதுகாப்பு படை, சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை, தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, நீலகிரி படைப்பிரிவு, கமாண்டோ படைப்பிரிவுன்னு பல்வேறு படைப்பிரிவுகளை சேர்ந்த அதிகாரிகளும் நாளைக்கு அங்கே அணிவகுப்பு மரியாதையை செலுத்துவாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா விருது வழங்கக்கூடிய விழா ஒன்று நடக்கும். அந்த விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தகைசால் தமிழர் விருது, கல்பனா சாவ்லா விருது, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது, முதலமைச்சரின் நல் ஆளுமைக்கான விருது, சமூக பணியாளர் விருதுன்னு இந்த மாதிரி நிறைய விருதுகளையும் விருதாளர்களுக்கு வழங்கக்கூடிய நிகழ்வும் நாளைக்கு நடக்கும். அதே போல் தமிழ்நாடு அளவில் சிறந்த மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, அதற்கு தேர்வு செய்யப்பட்ட எந்தெந்த உள்ளாட்சி அமைப்புகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த அமைப்புகளுக்கெல்லாம் விருதுகளும் வழங்கப்படும். அதே போல் 15 காவல்துறை சார்ந்த அதிகாரிகள், சார்நிலை அலுவலர்களுக்கும் சிறப்பு பதக்கம் கொடுக்கப்பட உள்ளது. இதற்காக பதக்கங்களை பெறக்கூடிய காவல் அதிகாரிகள் யார் அப்படிங்கிற பட்டியலும் ஏற்கனவே வெளியாகி இருக்கிறது. முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு நடக்கக்கூடிய முதல் சுதந்திர தின விழா, அதில் அவர் கொடியேற்ற போகிறாரு. இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சென்னை முழுக்கவே ரொம்ப பலமாக செஞ்சுருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியும் நாளைக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறதும் தெரியும் இல்லையா. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் நேரடியாக முதலமைச்சர் கொடியேற்றக்கூடிய நிகழ்வில் பங்கேற்பதற்கான அனுமதி அட்டைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கு. அதனால் பொதுமக்கள் யாராவது போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா அந்த விழா நடைபெறக்கூடிய இடத்துக்கு போக முடியாது. ஆனால் காமராஜர் சாலையிலேயோ அந்த விழா நடக்கக்கூடிய மற்ற இடங்கள்லேருந்து நம்ம அதை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷனில் போயிட்டு நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படின்னா ஏற்கனவே வழங்கப்பட்ட அனுமதி அட்டையை வச்சு தான் போய் பார்க்க முடியும். மற்றவர்கள் அங்கே பார்க்க முடியாது. நாளை காலை சரியாக 8:30 மணிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைக்க போகிறாரு. 80வது சுதந்திர தின விழா. விடுதலை போராட்ட வீரர்கள், நம்ம நாடு சுதந்திரம் அடைவதற்கு பின்னால் எவ்வளோ பெரிய போராட்டங்களும் வழிகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் உணரக்கூடிய வகையிலும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறத நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த நாள் அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்கவே முடியாது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.